டே 3 ஆஃப் ஸ்மிருதி வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஆரோ ஸ்ட்ரெஸ் பேஜ்க்காக நெறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. பட் நமக்கு சன்லைட் அவ்வளவா ஒத்து வரவே இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் சன்லைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம மதர்-இன்-லா வந்துட்டு இந்த பழத்த கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கேரளால இருக்க நெறைய பேருக்கு தெரியும். பட் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்குலாம் அவ்வளவா தெரியாது. இது பேர் வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இத யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவா. பட் கேரளால எல்லாருமே வந்து ஆ மீன் குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கொடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. பீரியட்ஸ் டைம்லாம் வந்துட்டு இந்த பழத்த வந்து நம்ம வேக வச்சு, இல்லன்னா ரசத்துலருந்து, இல்லன்னா மீன் குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா, நமக்கு வந்து பயங்கரமா பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்காக தான் இத எடுத்து நல்லா காய வச்சுட்டுருந்தோம். அண்ட் இன்னைக்கு எங்க வீட்ல என்ன குழம்புனா, நேந்திரம் பழத்துல புளிശ്ശേരി பண்ணியிருந்தாங்க. ஸோ, திரிச்சூர் சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்றத பத்தி நான் டெய்லி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நேந்திரம் புளிശ്ശേരി வந்து நம்ம மாம்பழம் புளிശ്ശേരി பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து நைட் எல்லாமே சில் பண்ணிட்டு, ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.